நாளைக்கு நடக்க போற பரிசல் போட்டியில உன்னை நான் கொல்ல போறேன். நீ யாரு? நான் தான் பாலகிருஷ்ணன். ஆபீசர் பாலா ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. பாலா ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. நாளைக்கு நடக்க போற பரிசல் போட்டியில அந்த மந்திரி பையன் சாவுக்கு கெடு வச்சாச்சு. நாளைக்கு எனக்கு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டாம் தாயி, வேண்டாம். நடக்கிறது விதிப்படி நடக்கட்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவன் விதி முடியும் போது சடங்கு முடியணும். ஏற்பாடு பண்ணுங்க. ரங்கபாஷ்யம் வந்தா எழுந்து நிக்கணும். எப்ப வருவாருங்க? எப்ப வருவாரா? வந்துட்டார். சாட்சாத் ரங்கபாஷ்யம் IAS நான் தான். மினிஸ்டருடைய PA. வணக்கம். என்ன விஷயம்? நாளைக்கு மந்திரியோட ஊர்ல குலதெய்வ திருவிழா. இது கொலை செய்யறதுக்கு ஒரு திருவிழாவா? குலதெய்வ திருவிழாங்க. பரிசல் போட்டிலாம் நடக்குங்க. ஐயா வரேன்னு ஏற்கனவே தேதி கொடுத்தாருங்க. டிஜி சார் சீக்கிரம் வாங்கோ. சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். கதவு தட்டி வரக்கூடாதயா? என்ன டிஜி சார், லத்திய நீட்டிண்டு குபுக்குன்னு வந்து நிக்கிறேன். பயந்தவா கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் ராம்பா. அவர் ஏற்கனவே குளிர் ஜோரத்துல நடுநடுங்கின்னு இருக்கார். சார் நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் சார். வீட்டை சுத்தி ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். நீங்க மட்டும் ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தீங்கன்னா அந்த பாலாவை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க வரைக்கும் நாங்க வீட்டுக்குள்ளே ஜெயில இருக்கணுமாக்கோ. இதை சொல்றத துப்பாக்கி கேட்டு வந்துட்டீங்களோ? யோ, நாளைக்கு நடக்க போறது என்னோட குலதெய்வ திருவிழா ஐயா. தலைமுறையா என்னோட குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஓட்டு வாங்கி ஐயாவே கல்வி மந்திரி ஆக்கினதே அந்த ஊர் தானுங்க. அதனால தலையே போனாலும் வெறும் முண்டமாவது பரிசல் போட்டியில போய் நின்று ஆகணும். கேவலம் பாலாவுக்கு பயந்துட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு ஆத்திலேயே உட்கார்ந்து இருப்பாரு நினைக்கிறேன். அந்த பாலாவுக்கு ஐயா மேல அப்படி என்ன விரோதம்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடைக்கும்ல. விரோதம் என்னையா விரோதம்? அவன் எனக்கு பங்காளியா இல்ல மாமன் மச்சானா? என்னோட தொகுதியில ஒரே வீட்டுக்குள்ள 16 பேர்த்த பூட்டி தீ வச்சிருக்காங்க அந்த பாலா. ஊர்க்காரங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஐயா தான் அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சார். ஆனா இன்னைக்கு ஐயாவை பிடிச்சி யமன் கிட்ட ஒப்படைக்க அவன் போன் போட்டு மிரட்டின்னு இருக்கான். சார் குறைக்கிற நாய் கடிக்காது சார். நாளைக்கு நானே உங்க பாதுகாப்புக்கு பூலாம்பட்டிக்கு வரேன் சார். வேண்டாம் ஐயா, உன்னோட பாதுகாப்பு தானே வடக்கு இருந்து வந்த மந்திரி வாயை பிறந்து செத்தான். நான் வீட்டை விட்டு வெளியில போகும்போது நான் சொல்ற ஆபீசர் தான் எனக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். யாருன்னு சொல்லுங்க சார். டிஎஸ்பி SR பவானி. ஒரு சின்ன சந்தேகம் மேடம். ஒரு கைதியை பிடிக்கிறதுக்கா இவ்வளவு போலீஸ்? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக இல்ல, 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக. அப்ப வந்துருவேன். நம்முடைய குழந்தை பாத்துக்க. என்னம்மா அது லீவு நல்ல மனுஷன் நிம்மதியா ஊட்டி கொடைக்கானல்ல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடாம ஏமா அப்படி ப்ராப்ளம் பண்ற? போலீஸ் விசாரணை முடிஞ்சு இன்னும் 15 நாள்ல அவனை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இனிமே அவனை எப்ப பிடிச்சி எப்ப விசாரணை பண்ணி எப்ப ஹேண்ட் ஓவர் பண்றது? டெய்லி மேல இருந்து போன் போட்டு என்ன ஏறான்?
ஒரு கைதியை பிடிக்க போனா உயிரோடையோ பணமாவோ சுட்டோ வறுத்தோ கேஸ் முடிக்கணுமா? இது என்ன மகாபாரத யுத்தமா? முன்னாலே பின்னாலே மார்ச் பண்ணிட்டு கேம்ப் அடிச்சுட்டு டென்ட் அடிச்சுட்டு ஏன் இப்படி கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? சார், இதுல குழந்தைங்க உயிரும் சம்பந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க பயத்தினால ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. சோ கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் தான். விட்டு பிடிக்கிறது என்ன புருஷன் முன்னாடி சண்டையா? சுட்டு பிடிமா, ஃபைலாவது க்ளோஸ் ஆகும். சார், 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம் சார். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்தியன் பெனல் கோட். இதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜி சொல்ல வேண்டியது, நீ சொல்லக்கூடாது. விஜி, போலீஸ் பசங்களா? டேய் யாந்தி, உனக்கு என்ன வேணும்? விஜிமா, டாடி. இன்னும் 1 மணி நேரத்துல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல, இந்த குழந்தைய காலி பண்ணிடுவேன். நானே ப்ளீஸ் என் குழந்தை விட்டுடு. மரியாதையா கையில இருக்க கண்ணெல்லாம் கீழே போடுங்க. ஏய் துப்பாக்கில கீழே போடுங்க சொல்றான்ல அவன். நான் போட்டாங்கப்பா, குழந்தை விட்டுடு ப்ளீஸ், என் குழந்தை விட்டுடுப்பா. ஏய் பவானி, நீ என்ன நினைக்கிற? நோ நோ டோன்ட் ஷூட். என் குழந்தை உயிர் எனக்கு முக்கியம். பவானி சொன்னா கேளு பவானி. என் குழந்தை கிட்ட வராத, சுட்டுருவேன். நான் எதுக்கு துணிஞ்சவன்? ஏன் கிட்ட வராத, குழந்தை சுட்டுருவேன். அவனை நான் பாத்துக்கிறேன். அவனை பிடிச்சு உள்ள வைங்க, அப்புறம் நான் கவனிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. உங்க குழந்தை செத்துருன்னு பயந்துதானே என்ன சுட விடாம தடுத்தீங்க? அதே காரணத்துக்காகத்தான் நான் ஆக்ஷன் எடுக்காம திரும்பி வந்தது. உங்க சம்சாரத்துக்கு நீங்க எப்படி புள்ள வரம் கொடுத்தீங்களோ, உங்க சம்சாரம் எப்படி 10 மாசம் சுமந்து பெத்தாங்களோ, அதே மாதிரிதான் அந்த 30 குழந்தைங்களும் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாசங்கிறது காக்கி சட்டைக்கு ஒரு மாதிரி, கண்டாங்கி சேலைக்கு ஒரு மாதிரி இல்ல சார். யாருமே காணாம. ஒருவேளை இன்னைக்கு லீவு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சானோ? ஒருவேளை எல்லா குழந்தைகளையும் கொண்டு புதைச்சிருப்பானோ? மகனே 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 லோகிதாஸ். அசத்திட்டீங்க, அபாரம் சித்தப்பா. என்னப்பா அரிச்சந்திர மயான கண்ட பாரதில்ல உடையப்பா தேவருக்கு அடுத்தப்படியா நீங்க தான் சித்தப்பா. எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க சித்தப்பா. சிறுவனே, மைத்துனரே, என்ன பாட்டு பாடி ரசிக்க வைப்பதில் திறமை இல்லை. என்ன எப்படி ஏற்ற இரக்கம் கொடுத்து தொண்டை நரம்புகள் புடைத்து உடைச்சு வசனம் பேசியே சொல்ல போறீங்களா? அல்ல, சிந்த வைக்க வேண்டும் கண்ணீரை, உருக வைக்க வேண்டும் கண்ணீரை. அட போங்க மாப்பிள, நாங்க மட்டும் வசனம் பேசலையா? ஆனாரப்ப டைபிஸ்ட் பவானி புறப்பட்டு வந்தாங்களே போலீஸ் படையோட பாறாங்கல் மாதிரி. என்ன ஆச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சா? அம்மா தாயேன்னு 2 வசனத்தை பேசி அவங்க மனசை மாத்தி திருப்பி அனுப்பிச்சதே நான் தான் மாப்பிள. ஊர்ஜனங்கள்லாம் ஒன்னா கூடி பேசி பாலாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு மேடம் நமக்கு ரிவார்டு வாங்கி கொடுப்பாங்கல்ல? என்ன கொடுப்பாங்க? ரிவார்டு கருவாடு கூட கிடைக்காதியா? பாலாவை கண்ணால பாக்காம என்னத்தை கண்டுபிடிச்சு கிடைச்சிங்கன்னு மேடம் திட்ட போறா. வந்து தொலையா. போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
நிழல் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நிழல் பாடம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை பாலாதான் பொம்பளை குரல்ல பாடம் சொல்லி தரானோ? அட நீ ஒண்ணு, யாராவது குஷ்டரோகி டீச்சர்மா இருப்பாங்கய்யா, முகத்தை காட்டாமலே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. சோ இது வந்து என்ன புரியுது? குழந்தைங்க பாலா பிடியில இல்ல. பாயிண்ட் நம்பர் 2. போலீஸ்காரங்க கண்டு பொல்லாத கண்ணாத்தா. ஆபீஸ் இருக்கப்பட்ட காயத்துக்கு பச்சளை எடுத்துட்டு வரதுக்குள்ள இடுப்பு வைத்தியம் நடக்குதியா? பிடிச்சிட்டு போக நல்ல சந்தர்ப்பம். நீ போய் யாரு வர்றாங்களான்னு பாத்துக்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க நோட்டம் பார்த்துட்டு வந்துடுறேன். மேடத்திட்ட சொல்லி இன்னைக்கு நைட் அட்டாக் பண்ணிடலாம். ஆபீசர் அவன சுட்டா விடாதீங்கடா, பிடிங்கடா அவனை. ஓடியா. டேய் விடாதீங்கடா, பிடிங்கடா அவனை. டேய் நீங்க ரெண்டு பேரும் யாரு? நாங்க போலீஸ்ங்க. போலீஸா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. 16 பேரை தீ வச்சு கொளுத்தனவனை கண்டுபிடிக்க துப்பு இல்ல. துப்பாக்கிய ஏந்திட்டு வந்துட்டீங்களா ஒரு அப்பாவிய கொலை பண்றதுக்கு? 16ஓட 18 தீ வச்சு கொளுத்துங்க, சாவுங்கடா. தம்பி, உங்களை சுட்டு கொல்ல வந்த பாவிங்களை உயிரோட விடவே கூடாது. யார் இவங்களா பாவிங்க? 16 பேரை தீ வச்சு கொன்னதா என் மேல அநியாயமா பழிய போட்டு என்ன போலீஸ புடிச்சு கொடுத்தானே, அந்த பாவி என்ன பண்ணீங்க? முதல்ல இவங்களை அவுத்து விடுங்க. அவனை நாட்டுல நல்லவனா நடமாட விட்டுட்டு கடமையை செய்ய வந்த இந்த போலீஸ்காரங்களை எதுக்கு பழிவாங்க துடிக்கிறீங்க? களை எடுக்கிறதுக்கு பதிலா வேலி அழிக்க பார்க்காதீங்க. நீங்க போங்க. கொஞ்சம் நில்லுங்க. இத பாருங்க, தூக்கு மேடைக்கு பயந்து நான் ஒண்ணு தப்பிச்சு வரல. அந்த மந்திரிய கொன்னுட்டு சந்தோஷமா சாவை ஏத்துக்கிறதுக்கு நான் வருவேன். உங்களை அனுப்பி வச்சவங்க கிட்ட போய் சொல்லுங்க.